ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீநீவி கதைகளத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம கதைகளில் அக்பர் பீர்பால் பற்றிய கதைகளை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குட்டீஸ், பார்க்கலாமா? கதையின் தலைப்பை பார்த்தீங்கன்னா, அரசியின் தம்பியால் வந்த வினை அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த கதைகள் இருக்குது. அதை பார்க்கலாம் குட்டீஸ். அரண்மனையில் பீர்பாலின் புகழ் வளர்வது கண்டு பொறாமைக்காரர்கள் எப்படியும் பீர்பாலை மட்டம் தட்ட வேண்டும் என்று எண்ணினார்கள். ஒரு முஸ்லிம் பேரரசில் இந்து ஒருவனுக்கு இவ்வளவு மதிப்பும் மரியாதையுமா என்று கூற ஆரம்பித்தனர். எவ்வளவோ முயற்சிகள் செய்தும் பீர்பாலின் சிறப்பு தன்மைகளை குறைக்க முடியவில்லை. எந்தவித வஞ்சகமும் இன்றி உண்மையுடன் அவர் செய்து வந்த பணியின் அருமையை அரசவையில் உள்ள பொறாமைக்காரர்களுக்கு உணர முடியவில்லை. எவ்விதம் பீர்பாலின் பெருமையை குலைப்பது, யாரை தூண்டில் புழுவாக கொள்வது என்றெல்லாம் எண்ணியவர்கள் கடைசியாக அரசியின் தம்பியை, அதாவது சக்கரவர்த்தியின் மைத்துனரை வைத்து கலாட்டா செய்து பீர்பாலை மூக்கறுக்க வேண்டும் என்று முடிவாயிற்று. அதாவது அரசியோட தம்பியை வச்சு பீர்பாலை எப்படியாவது இந்த அரண்மனையிலேருந்து வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முடிவு பண்ணியிருக்காங்க, அரண்மனையில் உள்ளவங்க. இந்த விஷயம் சக்கரவர்த்தியின் மைத்துனருக்கு தெரியாது. அரசிக்கும் இந்த சூழ்ச்சி தெரியாது. சும்மா இருந்த அரசியின் தம்பியை பொறாமைக்காரர்கள் குழப்பி விட்டார்கள். பீர்பாலுடைய செல்வாக்கை குலைப்பதற்கு அரசியின் தம்பியை பகடைக்காயாக ஆக்கினார்கள். அவனுக்கும் இந்த சூழ்ச்சியான எண்ணம் கிடையவே கிடையாது. அவனை கெடுத்து விட்டார்கள் என்றுதான் கூற வேண்டும். கரைப்பார் கரைந்தால் கல்லும் கரையும் அல்லவா? சும்மா இருந்த அவனிடம் ஆசை காட்டினார்கள். எப்படியும் பீர்பாலை அந்த உயர் பதவியிலிருந்து இறக்குவதற்கு அரசியின் தம்பியை பயன்படுத்த எண்ணினார்கள். யார் இந்த பீர்பால்? அவன் என்ன நம்முடைய மதத்தை சார்ந்தவனா? அவனுக்கு என்ன படிப்பு இருக்கிறது? உன்னை விட சிறந்த மேதையாவன். அரசியை பயன்படுத்தி பீர்பாலின் உயர்ந்த நிலையை அடையவில்லையானால் என்றுமே நீ சாதாரண நிலையில்தான், மிக கீழான நிலையில்தான் இருக்க வேண்டும். உன்னிடம் என்ன ஆற்றல் இல்லை. நீ மட்டும் அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டால் முஸ்லீம்களாகிய நாங்கள் அனைவருமே உனக்குத்தானே ஆதரவாக இருப்போம். புத்திசாலித்தனம், திறமையாக பணிபுரிதல் இவைகளெல்லாம் நாளடைவில் வந்துவிடும். ஆகவே அரசியிடம் சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கொள் என்று தூபம் இட்டார்கள். அரசியின் தம்பி முதலில் அச்சம்தான் அடைந்தான். ஆனால் பொறாமைக்காரர்கள் அவனை விட்டு வைக்கவில்லை. அரசியிடம் கூறி காரியத்தை சாதிக்க செய்ய அவனை தூண்டிய வண்ணம் இருந்தார்கள். கடைசியில் என்ன ஆயிடுச்சு? அவனும் அந்த மாய வலையில் விழுந்து விட்டான். ஆம், அரசியின் தம்பி தன் அக்காளிடம் சென்று தன் எண்ணத்தை கூறவும் முதலில் அரசியும் தன் தம்பியின் பேச்சை கேட்டு ஆத்திரம்தான் அடைந்தாள். இது என்ன பைத்தியக்காரத்தனமான செயலாக இருக்கிறது? பீர்பாலின் அறிவும் ஆற்றலும் எங்கே? உன்னுடைய கத்துக்குட்டித்தனம் எங்கே? அவருடைய இடத்தில் நீ வருவது என்பது இயலும் காரியமா? அவருடைய வளைவு நெளிவுகளும் சமயோஜிதமும் யாருக்கு வரும்? ஏன் இந்த கெடுமதி உனக்கு ஏற்பட்டது என்று எவ்வளவோ சொல்லியும் பார்த்தார். ஆனால் அவனை தூண்டி கொண்டிருந்தவர்கள் விடாது முயன்று கொண்டிருந்தால் அவன் அவர்கள் சொன்ன பேச்சை கேட்க வேண்டிய நிலைமைக்கு உள்ளானான். தம்பியிடம் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவன் சிறிதும் கேட்காத வந்த நிலையில் அவளுக்கு வேறு வழி தெரியவில்லை. தன்னுடைய சொந்த தம்பியாக இருந்தாலும் கூட பீர்பாலின் நிர்வாகத்திறனும் சமயோஜிதமும் யாருக்கும் வராது என்பதை நன்கு உணர்ந்திருந்தும் தன்னுடைய சொந்த தம்பிக்காக சக்கரவர்த்தியிடம் பீர்பாலை பற்றி பேச ஆரம்பித்தாள் அரசி. தன்னுடைய செயல் நியாயமானதல்ல என்பதை தெரிந்து வைத்துக்கொண்டு வேண்டுமென்றே பீர்பாலின் இடத்தில் தன் தம்பியை கொண்டு வர வேண்டுமென்று சக்கரவர்த்தியிடம் துணிந்து கேட்டாள். இவ்விதம் அரசி கேட்பாள் என்று சக்கரவர்த்தி எதிர்பார்க்கவே இல்லை. எவ்வளவு முட்டாள்தனமாக கேட்கிறாள் என்று எண்ணி வேதனைப்பட்டார்.
ஆச்சரியப்படவும் செய்தார். எப்படியும் பீர்பாலை பதவியிலிருந்து விலக்கிட வேண்டும் என்ற எண்ணம் வந்து அரசிக்கு ஏற்பட்டு விட்டது. சக்கரவர்த்தியிடம் பேச ஆரம்பித்தாள். அவர் வேறு வழியின்றி விதியே என்று கேட்டுக்கொண்டிருந்தார். என்னிடம் நீங்கள் சண்டையிட்டு கொண்டது போன்றும் பிரிந்து இன்னொரு அரண்மனையில் சென்று தங்குவது போன்றும் நடித்துதான் தீர வேண்டும். வேறு வழியே இல்லை. பீர்பாலை கூப்பிட்டு நீ என்ன செய்வாயோ தெரியாது, அரசியை எப்படியும் அழைத்து வர வேண்டும் என்று நீங்கள் பீர்பாலிடம் திட்டவட்டமாக கூறிட வேண்டும். நிச்சயமாக அவரால் இது முடியாது. நான் தான் உங்களை பார்க்க வரமாட்டேனே. அப்போது இதை பயன்படுத்தி கொண்டு அவரை அனுப்பிவிடுங்கள் என்று ஆலோசனை கூறினார். அரசி என்ன சொல்லியிருக்கா, பீர்பால்கிட்ட போய் சொல்லுங்க, அரசி எங்கள் கூட கோவமாக இருக்கா, நீ போய் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லுங்க. அவர் கூப்பிட்டா நான் வரமாட்டேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை ஒரு காரணமாக வச்சு பீர்பாலை வேலையை விட்டு தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசி அரசர்கிட்ட சொல்லியிருக்கா. இதெல்லாம் நடக்கிற காரியமில்லை. அவளிடம் எதையாவது பேசி அவள் எதற்கு முகத்தை தூக்கி வைத்து கொண்டிருக்க வேண்டும் என்று எண்ணிய அக்பர் சக்கரவர்த்தி மனைவி சொன்ன நாடகத்திற்கு தயாராகி விட்டார். சக்கரவர்த்தியும் அரசியாரும் சரியாக பேச்சு இல்லை. இருவருக்கும் ஏதோ மனத்தாங்கல் என்ற பேச்சு அரண்மனை எங்கும் பரவிவிட்டது. சக்கரவர்த்தி இப்போதெல்லாம் அரசியாரை பார்க்க வருவதில்லை என்பதையும் மற்றவர்கள் கூறிடும் நிலைமை ஏற்பட்டது. அரசியிடம் சக்கரவர்த்தி பேசாத காரணத்தால் வேறு அரண்மனையில் தங்கி வந்த விஷயமும் பரவலாக பேசப்பட்டது. இந்த நாடகம் எதையும் அறியாத பீர்பால் சக்கரவர்த்தியை காண்பதற்காக வந்தார். சக்கரவர்த்தி அங்கு இல்லை என்பதை அறிந்ததும் வேறு எந்த மாளிகையில் இருப்பார் என்பதை தெரிந்து கொண்டு அங்கு சென்றார் பீர்பால். சக்கரவர்த்தியும் நடிக்கவே செய்தார். அரசியாரிடம் மனத்தாங்கல் என்றார். அரசி தன்னை விட்டு பிரிந்து இருக்கிறாள் என்றும் அவளை எப்படியும் அங்கு வரவழைப்பது பீர்பாலின் பொறுப்பு என்றும் கூறிவிட்டார். நாடகத்தில் உண்மையான காரணத்தை அறியாத பீர்பால் இன்னொரு நாடகத்தை மிகவும் அழகாக அரங்கேற்றினார். துயரமே உருவாக வந்த பீர்பாலை கண்ட அரசி திடுக்கிட்டார். தனக்கு இனி பீர்பால் வேண்டாம் என்பதை சக்கரவர்த்தி நேருக்கு நேராக கூறிவிட்டார் போலும். அதனால்தான் இத்தகைய துயர நிலைமை பீர்பாலுக்கு என்று எண்ணினாள் அரசி. பீர்பால் அரசியை பார்க்க போட உடனேயே அரசி என்ன நினச்சிட்டா, நம்மளை கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு நினச்சிட்டு நம்ம சக்கரவர்த்தி பீர்பாலை வேலையை விட்டு தூக்கிட்டார் போல இருக்குது, அதனால தான் இவர் சோகமாக வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அரசி நினச்சிட்டான். அரசியாரே, நான் இனி இங்கிருப்பதில் பயனில்லை. நான் இனியும் இது போன்ற துயரமான சூழ்நிலையில் வாழ்வது என்பது தேவையற்ற ஒன்றாகும். எனவே நான் உங்கள் அனைவரையும் விட்டு விலகி செல்கிறேன். இந்த அளவில் அரசர் உங்களுக்கு துரோகம் செய்து பின்னால் என்னால் இதை தாங்கி கொண்டிருக்க முடியாது. என்ன குற்றம் செய்தீர்கள் நீங்கள்? ஏன் உங்களை பிரிந்து இன்னொரு பெண்ணை அந்தப்புறத்திற்கு அழைத்து வர வேண்டும்? உங்களை விலக்கி வைத்துவிட்டு அவர் எந்த சுந்தரியையும் கூட்டிக் கொண்டு வருவதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். எனவேதான் நான் அவரிடம் சண்டையிட்டு இன்று ஒரே அடியாக பிரிந்து செல்வது என்ற முடிவுடன் உங்கள் அனைவரையும் விட்டு பிரிகிறேன் என்றார் கண்ணீருடன். அரசி ஒன்று நினைக்க, ஆனால் பீர்பால் ஒன்று பண்ணிட்டாப்ல. மன்னர் வேறொரு பொண்ணோட அந்த புறத்தில் இருக்கிறாருன்னு சொல்லி மாட்டி விட்டுட்டாப்ல. அரசி தன்னுடைய நாடகத்தை அறவே மறந்து விட்டாள். தனக்கு சக்கரவர்த்தி துரோகம் செய்து விட்டார் என்றே எண்ணிவிட்டாள். எனவே ஆங்கார சொரூபம் கொண்டு சக்கரவர்த்தியை கண்டு 4 வார்த்தை பேசிவிட வேண்டும் என்ற துடிப்புடன் சென்றாள். என்ன எண்ணிக்கொண்டு இருக்கிறீர்கள் உங்கள் மனதில் என்று கேட்ட வண்ணம் ஆங்காரமுடன் சென்றதுமே பீர்பால் வெற்றி பெற்று விட்டார் என்று எண்ணி மகிழ்ந்த சக்கரவர்த்தி தன்னுடைய மகிழ்ச்சியை அரசியிடம் காட்டிக்கொள்ளவில்லை. என்ன நடந்தது என்று ஒன்றும் தெரியாதது போன்று கேட்டார் சக்கரவர்த்தி. இனிமேல் என்னதான் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? உங்களை பொறுத்தவரையில் எல்லாமே நடந்துவிட்டன.
நான் ஒரு பைத்தியக்காரி என்ற எண்ணத்தில் தானே உங்களுக்கு இன்னொரு பெண்ணின் மீது ஆசை வந்தது. அவளையே திருமணமும் பண்ண வேண்டும் என்ற முடிவிற்கு வந்துவிட்டீர்கள். இந்த வயதில் இன்னொரு மனம் என்றால் சிரிக்க மாட்டார்களா? அது இருக்கட்டும், உங்களுக்கு எப்படி இந்த எண்ணம் உண்டாயிற்று என்றெல்லாம் பொரிந்து தள்ளினாள். முடிந்ததா? இன்னும் உள்ளதா? அடி பைத்தியக்காரி! பீர்பால் வெற்றி பெற்று விட்டார். பீர்பால் என்பவர் பீர்பால் தான் என்பதை நிரூபித்து விட்டார். பீர்பாலுக்கு நிகர் யாருமே இல்லை என்பதை நிரூபித்து விட்டார் என்றார் சக்கரவர்த்தி அமைதியாக. என்னை மன்னித்து விடுங்கள். தோல்வி எனக்குத்தான். பீர்பால் இருப்பது வரையில் அந்த இடத்திற்கு யாருமே வர முடியாது என்று கூறி புன்னகையுடன் விடை பெற்றாள். பொறாமைக்காரர்களின் மனக்கோட்டை சரிந்து வீழ்ந்தது. அவ்வளோதான் குட்டீஸ். அரசியின் தம்பியால் வந்த வினை கதை எப்படி இருக்குது? கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குட்டீஸ். பாய்.